Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது plus 2 mathematics exercise 1.6 third sum. Investigate the values of lambda and mu. The system of linear equation சொல்லி 3 கொடுத்துருக்கு. 2x plus 3y plus 5z equal to 9. 7x plus 3y minus 5z equal to 8. Next 2x plus 3y plus lambda z equal to mu அப்படின்னு கொடுத்துருக்கு. Have 1 no solution, 2 unique solution, 3 infinite of number solution அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா, சொல்கிறது many solution அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனேஷன் எடுத்து மூணையுமே கொண்டு வரணும் கான்செப்டில். மூணையும் நான் ரைட் பண்ணுறேன். மூணையும் ரைட் பண்ணையில் எடுத்து எழுதுனோம்னா 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு தி கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிட்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, ஏன்னா என்ன அப்படின்னு எழுக்கையில் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சொல்லி எடுக்கிறேன். எக்ஸ் ஒய் இசட்டுக்கு உள்ளது அதுதான் ஏக்கு உள்ளது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றது கேபிட்டல் எக்ஸ்ன்றது வேரியபிள், கேபிட்டல் பி அப்படின்றது ஈக்குவலுக்கு அங்கிட்டு உள்ள நம்பர்ஸு 9, 8 மியூ அப்படின்ட்டு எடுத்துட்டேன் மூணையும். நெக்ஸ்ட்டு அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணையில் ஏயும் பியும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதிட்டு எக்கோலான் ஃபார்ம் கொண்டு வரணும். மேலே வந்து நான் ஜீரோ நம்பர் இருந்தால் போதும், அதனால் 2 இருந்துட்டு போகுது, 1 ஆக்கணும் அவசியம் இல்லை. 1 இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது மாதிரி செய்வாங்க கணக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ரைட், இப்போ R3க்கு எழுத போகிறேன். R3யும் R1 சப்ராக்ட் பண்ணி எழுதிட்டேன். டேரெக்டாக செப்பரேட் பண்ணிட்டேன். 2 - 2, 3 - 3, லாம்டா -5, மியூ -9 முடிஞ்சில்ல உனக்கு ஈஸியாக, எதுக்கு எழுதி காட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் டேரெக்டாக செப்பரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 7 தூக்கி அதில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 தூக்கி கீழே மல்டிப்ளை பண்ணு. அதாவது R2க்கு எழுத போகிறேன். R2க்கு எழுத போகிறேன் அப்படின்னு அர்த்தம். R2க்கு என்னது எழுத போகிறேன் அப்படின்னு அர்த்தம். R2க்கு எழுத போகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, சொல்கிறது R2க்கு எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறோம் அப்படின்றதான் இங்கே கான்செப்ட்டு. R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1 எழுதிக்கிட்டு 7 தூக்கி R1ல் மல்டிப்ளை பண்ணு, 2 தூக்கி R2ல் மல்டிப்ளை பண்ணு. அப்படி மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா 2 கோஎஃபிஷியன்ட் 2 ஃபஸ்ட் டேர்ம் 2 ஈக்குவல் ஆயிரும். இப்போ இந்த சைடில் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன் பாரு. அதை இந்தா மேலே வந்து 7ஆல் R1 வந்து 7ஆல் பண்ணல 7 2 சார் என்ன மேலே வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு R2 தானே இருக்கும். அப்போ R2 வந்து இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன் R2. நெக்ஸ்ட்டு 7 R1 மேலே உள்ளதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு சைனை மாற்றுறேன், வெளியில் ப்ளஸ் ஆயிரும். பொறுமையாக நிதானமாக சரி பண்ணிக்கோ. சரிங்களா, ரைட்டு. அப்போ இந்த கழிச்சிட்டோம்னா 0 வந்துருச்சு. மித்தெல்லாம் அப்படியே டேலி பண்ணி எழுதிக்க, அவ்வளோதான். -45, -15, -45, -47 வந்துருச்சு, எழுதிட்டேன். முடிஞ்சு ரோ ஈக்குவல் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் 1 கேஸ் 2 போடாமல் நம்ம இந்த கணக்கை ஒன்று சொல்லித்தரேன். ஏன்னா உனக்கு அதில் உள்ளதைப்படி நீ யோசிக்கணும்னா உன்னால் உன்னுடைய திறமையை பொறுத்து அது. இல்லை சார் நான் கேஸுன்னு மட்டும் காமனாக எழுதிக்கிட்டு கணக்கை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, அப்படியே மூவ் பண்ணி நம்ம கேஸ் 1 அதை மாற்றி எழுதிக்கலாம். டீச்சர்ஸ்க்கு தெரியும், உடனே திருத்த மாட்டாங்க. கேஸ் 1 கேஸ் 2ன்றத டாப்பிக்கை பார்த்து டவக்கு மாற்றி எழுதிக்காமல் நினைக்க மாட்டாங்க. அதனால் நீ வந்து அந்த ரோமன் லெட்டர் என்ன கொடுத்துருக்கோ அதை வந்து கடைசியோட போட்டுக்க, ஆன்சர் கடைசியோட நம்ம போட்டுக்கலாம், மாற்றி எழுதிக்கலாம். இஃப் லாம்டா ஈக்குவல் டு 5 அண்டு மியூ ஈக்குவல் டு 9 கொடுக்குறேன். அப்போ கீழே உள்ள ரோ ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ ரோ ஆஃப் ஏபி என்ன வரும், 2ன்னு வரும். ரோ ஆஃப் ஏ என்ன வரும், 2 வரும். சரிங்களா, சொல்கிறது மறந்துடாதீங்க, 0 கிடையாது, சாரிடா 2டா. இல்லை n ஈக்குவல் டு வந்து 3ன்னு வந்துடும். அப்போ லெஸ் தேன் அப்படின்னு அர்த்தம். ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் என். ஸோ இட் இஸ் வந்து கன்சிஸ்டன்ட் தான், பட் வந்து என்னது மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அர்த்தம். மெனி சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். அதை எழுதிடணும். இந்த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் மெனி சொல்யூஷன் அப்படின்னு எழுதிரு. இந்த இது ரோமன் லெட்டர் எதில் இருக்குதுன்னு பாரு, அதுக்கு தகுந்தாப்புல நேம் பண்ணிக்க. கேஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சொல்கிறது, குட். அவ்வளோதான் கணக்கு, புரிஞ்சு படிக்கிறது. அப்புறம் பழகப்பல நீ வேணால் கேஸ் கரெக்டாக எந்த கேஸுக்கு எதை கொடுக்கலாம், அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது. தேர்ட் கேஸுக்கு அமையுது. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்ப்போம். ரெண்டுமே என்னது நாட் ஈக்குவல் டு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு வச்சுப்பார். அப்போ நாட் ஈக்குவல்னா எனி நம்பர் கொடுக்கலாம், 5 கொடுக்காம 9 கொடுக்காம. அப்போ ரோ ஆஃப் ஏபி 3 வந்துடும், ரோ ஆஃப் ஏயும் 3 வந்துடும், எண்ணும் 3 வந்துடும். ரெண்டு ஈக்குவல்ட்டாக இருக்கனால கன்சிஸ்டன்ட் தான். அண்ட் இட் எண்ணு வந்து 3 வரனால என்ன சொல்யூஷனு, யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, புரிஞ்சுக்கோ, குட். வேறு ஒன்றுமே இல்லை, இதுதான் கணக்கு. கேஸ் என்ன கேஸுன்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தமா, செகண்டில் கொடுத்துருக்கான் பார்த்துக்க. செகண்ட் கேஸ்ன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ கொஸ்டினை. ரைட். நெக்ஸ்ட்டு நோ சொல்யூஷன் அப்படின்னா ரோ ஆஃப் ஏபி நம்பரும் ரோ ஆஃப் ஏ அந்த ரேங்க்கும் வேறு வேறையாக வரணும். ரோ ஆஃப் ஏபி ரேங்க்கும் ரோ ஆஃப் ஏ ரேங்க்கும் வேறு வேறையாக வந்தால் தான் நாட் ஈக்குவல்னு அடித்து இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் எழுதலாம்.
சரிங்களா சொல்கிறது? அப்போ வந்து கடைசி எலமெண்ட் இருக்குது, அந்த வரிசையில் கடைசி எலமெண்ட் வந்து முன்னாடி, அதாவது ரோ ஏக்கு இருக்குல்ல மேட்ரிக்ஸு, அதில் ஏயில் உள்ள கடைசி எலமெண்ட் என்ன இருக்குன்னு பாரு. லேம்டா -5 என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ லேம்டாக்கு 5 போடுவோம், மியூக்கு வந்து 9 போட வேண்டாம், நாட் ஈக்குவல் டு 9 போடுவோம். அப்போனா தான் அதோட ரிசல்ட்டு உனக்கு ஓகே ஆகும். ஏன்னா இப்போ லேம்டா 5ன்னு போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த ஏன்றது 0 ஆயிரும், அதாவது கீழே கடைசி ரோ R3. அப்போ வந்து அந்த பின்னு சேரையில் கடைசியில் 9 கொடுக்கல, இல்லாமல் வேறு தானே கொடுக்குறோம். அப்போ அதுக்கு வந்து அது 0 ஆகாது. அப்போ ரோ ஆஃப் ஏபின்னு பார்த்தோம்னா 3 கிடைக்கும். அந்த பியை கட் பண்ணி விட்டுட்டு ஏ மட்டும் பார்த்தோம்னா ரோ ஆஃப் ஏ வந்து 2 கிடைக்கும். எண்ணு வந்து 3, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ ரோ ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ, therefore the given system of equation is inconsistent and it has என்ன சொல்யூஷன், நோ சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? இன்கன்சிஸ்டன்ட்னாலே ஒருங்கமை அற்றது, தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, பார்த்துக்க நிதானமாக. இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்பாங்க. ஏற்கனவே கேன்ற கணக்கில் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், அது ப்ரீவியஸ்ஸு புக்கில் உள்ள கணக்கு, பழைய சிலபஸில் உள்ள கணக்கு. கே அந்த மாதிரி கே வந்து லீடிங் டேங்கிளில் 1 1 வரும், மற்றெல்லாம் ஈக்குவல் டு அங்கிட்டு 1 1 1 வரும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க. இதை நான் மினிமைஸ் பண்ணி ஜூம் பண்ணி காட்டுறேன், மூணுமே பார்த்துக்கோ. சரிங்களா? இதுதான் இந்த கணக்குடைய கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. பொறுமையாக நிதானமாக செஞ்சு பழகு. ஓகே, தேங்க்யூ.